சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா இங்க வந்து ஈஸ்வரி வந்து மாமா என் பிள்ளைக்கு இப்பவே நீங்க செக்க கொடுத்தா நல்லா இருக்கும் மாமா, சாமி இலையில வச்சு பூஜை பண்ணி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும் சனாசி வந்து எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க, அன்னை கொடுக்கும் போது அதெல்லாம் கொடுப்பாரு, நீ என்ன உன் பிள்ளைக்கு இப்படி காசு வாங்குறதுக்கு இந்த ஆள அலையிற அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து ஈஸ்வரி திட்டுறாரு. எங்க சும்மா இருங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல கேட்காம ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும் ராஜாங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னமா நம்ம செக்க கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட கேட்கவும் அப்பத்தா சொல்றாங்க, இல்லையா ராசாங்கம், நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமே எப்படி போய் நம்ம அந்த செக்க கொடுக்க முடியும், முகூர்த்த நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஈஸ்வரி வந்து இந்த கிழவி வேற சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே திட்டிக்கிட்டு இருக்கு. கரெக்டா ஐயரும் சொல்றாரு, ஆமாங்கய்யா நம்ம முகூர்த்த நேரம் தான் நல்ல நேரம், நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் சொல்றாரு. சரி அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கறோம்னு சொல்றாங்கல்ல, கல்யாணம் நடக்கட்டும், அண்ணே இங்க வச்சே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா இங்க வந்து தமிழ் வந்து இவர் வேற எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க கல்யாணத்துக்குள்ள வந்து நம்ம காவியா மணமலையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஈஸ்வரிக்கு வந்து காசும் போக போகுது, இந்த காவியாவும் கல்யாணத்தை நிப்பாட்ட போறா, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. ஏமா என்னம்மா செக்கு விஷயத்துல இப்படி கோட்டை விட்டுட்ட அப்படின்னு சித்ராவும் வந்து கேட்கவும், இருடி இவ என்ன பண்ண போறான்னு தெரியல, அவ சொன்ன அந்த ஆப்ஷன் டீய அவ தேர்ந்தெடுத்தானா நல்லா இருக்கும், கடைசி நேரத்துல கூட அந்த காவியா மனசு எப்படியாவது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தமிழ் வந்து வாசலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ இவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சேது வந்து அங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ஐயர் வந்து தாலி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கொடுத்து விடுறாரு. இங்கிட்ட சாவித்திரிக்கும் தாமரைக்கும் என்னடி இவ பாட்டுல வந்து மனமேடையில உட்கார்ந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சாவித்திரி வந்து தாமரைகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு. அதாமா எனக்கும் தெரியல, இவளும் சரியான லூசா இருப்பா போல, எந்த பொண்ணாவது இப்படி நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறுவாளா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை புலம்பிக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி வந்து எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா நின்றுகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா போஸுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம திருன்னு மனமேடையில வந்து உட்கார்ந்துருக்காப்புல. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து போஸு கிட்ட கேட்கவும் போஸ் வந்து அப்படியே மென்னு முழுங்குறான். கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு. ராஜவங்க வந்து அந்த தாலி எடுத்து போஸ் கையில கொடுக்கவும், நல்லா இருப்பா இந்த தாலிய அந்த பொண்ணு கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட வந்து கொடுக்குறாரு ராஜாங்கம். போஸும் வந்துட்டு அந்த பொண்ணு கழுத்துல காவியா கழுத்துல தாலி கட்ட போகையில கரெக்டா சேது போறாரு. ஒரு நிமிஷப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியா இருக்கு. திரும்பி பார்த்தா சேது, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சேது கேட்கவும், அப்பா இந்த கல்யாணம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சேது கொஞ்சம் பொறுப்பா, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கிடுவோம், முகூர்த்த நேரம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இருங்க சின்னம்மா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு அப்புறம் முடிவெடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. அப்புறம் பார்த்தா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடவும், அவங்கள பார்த்ததுமே இங்கிட்டு ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வணக்கங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. நீங்கெல்லாம் யாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், அப்பா இந்த நிக்கிறானே போஸ் இவன் ஒன்னும் மருந்து எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என்னப்பா சேது சொல்ற அப்படின்னு ராஜவங்க அதிர்ச்சியா கேட்கவும், ஆமாப்பா இந்த நிக்கிறானே இந்த போஸ் ஒன்னும் மருந்து எடுக்கலப்பா, தமிழ்ச்செல்விதான் காட்டுல கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா, அவதான் அவங்க உயிரை காப்பாத்தினது, இந்த போஸ் ஒன்னும் உங்களை காப்பாத்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது எல்லா உண்மையும் உடைக்கவும், இது கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி வந்து, என்ன சேது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, என் புள்ள அம்பிட்டு கஷ்டப்பட்டு மாமாவுக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான், நீ என்னடானா இல்லாததும் புல்லாததும் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அந்த பொண்ணு சொல்றாங்க, இதாமா நிறுத்துங்க, நீங்க பொய் சொல்லாதீங்க, அந்த நிக்கிறாங்களே அந்த பொண்ணுதான் காட்டுல கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்துச்சு, வர்ற வழியில இதோ மணமேடையில உட்கார்ந்து இருக்காரே இவர் தான் அந்த புள்ளைய தலையில அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்து மருந்து எடுத்துட்டு போயிட்டாரு, நான் ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வரதுக்குள்ள
அந்த பொண்ணு மயங்கி கிடந்தது ஆளை காணோம். இந்த சிறுமலை கிராமத்துல இருந்து சாமியார் பொண்ணு சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு. போஸ் சப்பனை போட்டு அடிக்கிறாரு. உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மாமா மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது. உடனே ராஜாங்க வந்து போஸ் காலில் வந்து அழுகுறாப்புல. ஐயோமா பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தா சன்னாசி வந்து உனக்கெல்லாம் எப்படி தைரியம் இருந்தா இப்படி பெரிய உண்மையை மூடி மறைச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சன்னாசி வந்து போஸை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா சன்னாசிய வந்து விடு விடு சன்னாசி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இங்க பார்த்தா நம்ம ஈஸ்வரி வந்து மாமா என் புள்ள பண்ணது தப்புதான், அதுக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாதீங்க மாமா, இந்த கல்யாணம் நடக்கணும் மாமா, இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க மாமா, நம்ம பிரச்சனைய அப்புறமா பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும் உடனே காவியா வந்து சொல்றாங்க எதுக்கு நடக்கணும் இந்த கல்யாணம், ஏதோ நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த நிக்கிறானே போஸ் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான் இருந்தேன், கரெக்டான சமயத்துல இவர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் சிற்றரசு ராஜவங்க எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னமா அது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா இந்த மாதிரி இந்த இருக்கிறானே போஸ் அவன் நேற்று அந்த பொண்ணு கூட உங்க வீட்டு பொண்ணு கூட தப்பா நடந்துக்கிற பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு மேற்கொண்டு எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. பாவி பயலை என்னென்ன அயோக்கியத்தனடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் பார்த்தா தாமரை வந்து ஆமா மாமா இந்த விஷயத்து நேற்று நடந்துச்சு, என்கிட்ட இவர் தப்பா நடக்க பார்த்தாரு மாமா, நானும் எவ்வளவோ சொன்னேன், ஆனா போஸ் மாமா எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பவும் இதை கேட்டுட்டு ராஜாங்க போஸ போட்டு வெளுன்னு வெளுத்துறாரு. இதுக்கு மேல இவரை கல்யாணம் படிக்கிற முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காவியா வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு வந்து பணமும் போச்சு கல்யாணமும் போச்சு, யானை தான் தலையில மண்ணாடி போட்ட மாதிரி இவனும் போட்டுட்டான், நான் கூட இந்த கார் வரவும் இந்த காரை நம்ம சொகுசா போகலாம் நினைச்சேன், பார்த்தா எதுவுமே நடக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா காவியா சொல்றாங்க சரிங்க அங்கிள் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏமா நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு காவியா கிட்ட கேட்கவும் அது வந்து நான் சொல்லியிருப்பேன், ஆனா எனக்கு கடைசி நேரத்துல என்ன தோணுதோ அதை செய்வேன், இவனை எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்றாங்க. இது கேட்டதுமே ராஜாங்க கோவப்பட்டு சாட்டை எடுத்து போஸை வெளுன்னு வெளுக்கிறாரு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து போஸை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எவ்வளவோ நம்பணுமே இவனை, இப்படி பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கானே பாவி பையன், இவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் புலம்புறாங்க. ஈஸ்வரி வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படி நின்னுகிட்டு இருக்கு. சனாசி கேக்குறாரு உன் புள்ள பண்ண தப்புக்கெல்லாம் நீ உடந்ததாடி அப்படின்னு கேட்கவும் எங்க அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அப்பதான் சொல்றாங்க ஐயா ராசாங்கம் நம்ம தமிழ்ச்செல்வி தயா உன் உசுரை காப்பாத்துனது, அந்த பிள்ளைதான் உன் உசுரை காப்பாத்தி நம்ம குடும்பத்துக்கே பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி பெரிய விஷயத்த பண்றது சாதாரண விஷயமா அப்படின்னு அப்பதான் கேக்குறாங்க. அப்புறம் பார்த்தா சேது ராஜாங்கமும் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. இங்க பார்த்தா சேது வந்து தமிழை பிடிச்சு கைய பிடிச்சு அழுகுறாரு. உடனே தமிழ் வந்து எதுக்கு மாமா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்னோட மாமா, நான் உங்களோட மருமக, இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கிற முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பேசுறாங்க. இங்க பார்த்தா ஈஸ்வரி இதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.